8 திறவுகள் இருக்காங்க. அதில் முதல் தலையாயகர் என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் எண்ணுகின்ற எவனோ அவனே ஆண்டவர் ஆவார் அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்கள் குறைகளை தவிர்த்து எந்த உயிரையும் நான் உயிர் போல் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் தவிர்த்து நீங்கள் சைவமாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாம் செயல்படும். அதுதான் ஐயா 7 வயதிலே வந்து உபதேசம் பண்ணும்போதே ஒரு எளிமையான வார்த்தை, ஜீவகாருண்யம் நம்மிடம் இருக்குமாயின் எளிதாக இறைவன் நம்மிடம் சிக்கிக் கொள்வார். இதுதான் ஜீவகாருண்யத்துக்கு முதல்ல பசி ஆற்றுவதற்கு முன்னாடி எவ்வுயிரையும் தான் உயிர் போல் எண்ணி நம்ம சைவமாக இருக்கணும். அதுதான் அதனால ரொம்ப சந்தோஷம். இல்லை உங்களோட ஆன்மீகம் உங்களோட இது எனக்கு தெரியும். இருந்த போதிலும் எனக்கு ஒரு சின்ன நெருடலோட உங்கள்கிட்ட தெரிவிக்கணுங்கிறதுனால தவறாக இருந்தாங்க. சரிங்க சரி. ஸோ நாம் ஆசைப்பட்ட மாதிரியே 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. இல்லை இந்த ஆன்மா வந்து உண்மையாக இறைவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மா தான். ரொம்ப